ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய வரை நாம் வேங்கடநாதன் எவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திரராக மாறினார், ஸ்ரீமடத்தின் தலைமை பீடாதிபதியாக மாறினார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். இன்று முதல் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அற்புதமான அதிசய சக்திகளையும் மகத்தான மகோன்னதமான மகிமைகளையும் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஜீவிய சரித்திரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இதுவரை நாம் பார்த்தது, அதாவது சந்நியாசம் ஏற்கும் வரை பார்த்தது முதல் பகுதி. இதிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் ஆகும் வரை 2ஆம் பகுதி. பிருந்தாவன பிரவேசத்திற்கு பின் அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அற்புத மகிமைகள் எல்லாம் சேர்த்தால் அது 3ஆம் பகுதி. ஆனால் பிருந்தாவன பிரவேசத்துக்கு பின் அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் நம்மால் தொகுத்து விட முடியுமா? அப்படி தொகுக்க முற்பட்டால் எண்ணிலடங்காத பாகங்களாக அவைகள் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்கும். 3வது பகுதி ஆரம்பிக்கும் போது இதை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். இப்போது 2வது பகுதி முழுவதும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தேசாந்திர யாத்திரையை பார்க்க இருக்கின்றோம். அதாவது அவரது யாத்திரையின் போது நிகழ்த்திய அதி அற்புதமான செயல்களுமே அவரது ஜீவிய சரித்திரமாகிறது. எல்லா நிகழ்ச்சிகளுமே அற்புதமானவை, நம்மை மெய்சிலிர்க்க வைப்பவை. அவரின் வாழ்க்கை முழுவதுமே மகிமைகள் வாய்ந்தவை. அதாவது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய மகிமைகள் அனைத்தையும் திரட்டினால் அதுவே வரலாறு படைத்த மகிமைகள் என்பதை விட அவரின் மகிமைகளே வரலாறாகி நிற்கின்றன. அப்படி சொல்வதுதான் சால பொருத்தமாக இருக்கும். பார்வை இழந்தோருக்கு கண்ணொளி வழங்கினார், பேசாத வாயை பேச வைத்தார், காது கேளாதோருக்கு அந்த குறையை நீக்கினார், முடமானவர்களை எழுந்து நடமாட வைத்தார். இதெல்லாம் அவரின் சாதாரண செய்கைகள். உயிர் நீத்தாரையும் பிழைக்க வைத்தார் என்பது பிரமிப்பூட்டும் செய்தியாக இருக்கலாம். ஆனால் எந்த விதத்தில் எந்த சூழ்நிலையில் பிழைக்க வைத்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நூலில் இருக்கும், இந்த உரைகளில் இருக்கும் நிகழ்வுகள் எல்லாம் மிக மிக அசாதாரணமை. ஆனால் அவற்றையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்தர் எப்படி சாதித்தார், அதன் மூலம் நமக்கு எதை போதித்தார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். முதலில் கும்பகோணத்து நிகழ்ச்சியை கண்டு அதன் பின்னர் ஒவ்வொன்றாக தொடரும். கும்பகோணத்தில் தங்கியிருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் நித்தியானுஷ்டானங்களை மிகவும் சிறப்பாக செய்து வந்தார். ஸ்ரீமடத்தின் வேலைகளை எல்லாம் நியமப்படி நடக்குமாறு வழிவகை செய்தார். அதற்கு எடுத்துக்காட்டாக தானும் அதிகாலையில் விழிப்பதிலிருந்து இரவு படுப்பது வரை கணக்காக காரியங்களை செய்து வந்தார். காலையில் எழுந்து பின்னர் ஸ்நானத்திற்காக காவிரி கரைக்கு சென்று காலை கடன்களை முடித்துக்கொண்டு சாஸ்திரப்படி ஸ்நானம் செய்து நாமங்களை தரித்துக்கொண்டு சூரிய நமஸ்காரம் முதல் அனைத்தையும் முறைப்படி செய்து பிரணவத்தை ஜபித்து கொண்டே கரையேறி மற்ற மந்திரங்களை ஜபித்து கொண்டே நந்தவனத்தை அடைந்து மலர்களை கொய்து பின்னர் ஸ்ரீ விஜயேந்திர பிருந்தாவனத்தை தொழுது ஸ்ரீ சாரங்கபாணி ஸ்ரீ கும்பேஸ்வரர் சன்னதிகளுக்கு சென்று அதன் பின்னர் மீண்டும் மடத்துக்கு வருவார். ஸ்ரீமடத்தில் உள்ள சீடர்களுக்கு பாடங்களை போதித்து பண்டிதர்களுடன் சாஸ்திர நூல்கள் போன்றவற்றை சர்ச்சையில் ஈடுபட்டு அவர்களுக்கு விளக்கங்களை சொல்லும்போது சூரியன் உச்சிக்கு வந்து விடுவார். அந்த மதிய நேரத்தில் தோட்டத்து குளத்தில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ மூலராமர் பூஜையை முறைப்படி செய்து நெய்வேத்தியம் வைத்து அந்த நெய்வேத்தியத்தை பின்னர் உண்டு அதன் பிறகு மீண்டும் சாஸ்திரங்களிலும் பிரம்மசூத்திரங்களிலும் தர்க்க இலக்கணங்களிலும் வாதம் செய்து மெய்ப்பொருளை உணர்த்தும் போது மாலை நேரம் வந்துவிடும். மாலையானதும் மீண்டும் ஸ்நானம் செய்து ஸ்ரீ மூலராமருக்கு மாலை வேலை பூஜைகளை செய்து முடிக்கும்போது இரவாகிவிடும். அதன் பிறகும் ஸ்ரீ மடத்து சீடர்களுக்கு கண்காணிக்க செய்ய வேண்டும். நேரம் கிடைக்கும்போது கிரந்தங்களை ஏற்ற வேண்டும். இதுபோன்று அதிக நேரத்தை செலவிட்டு சொற்ப நேரமே கண்ணேறுவார். இவ்வாறு ஸ்ரீ கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் மிக சத்தியாக எல்லாவற்றையும் செய்து வந்த ஸ்ரீ ராகவேந்திரர் தேசாந்திரம் செல்ல எண்ணிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் இருந்த சீடர் ஒருவருக்கு ராகவேந்திரரின் ஆசையின்படி திருமணம் நடைபெற இருந்தது.
திருமணத்துக்கு செல்லும் முன்னால் ஸ்ரீ ராகவேந்திரர் வணங்கிய சீடருக்கு நீண்ட நாள் சௌக்கியமாக வாழ்வாயாக என்ற ஆசை கூறி ஸ்ரீ மடத்திலிருந்து அனுப்பி வைத்தார். செலவிற்கு கொஞ்சம் பொருளும் கொடுத்து அனுப்பினார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.